வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கு கேத்தி நம்பதுக்கு அப்போ நான் தான் சமைக்க போகிறேன். கேத்திக்கு வீட்டை சமைச்சு கொடுக்க போகிறேன். நிறைய நாள் சமைச்சு அப்போ இன்றைக்கி சமைச்சு கொடுக்க போகிறேன். என்ன சமைக்க போகிறோம்னு சொன்னால் இன்றைக்கு கேத்தி நம்பதுக்கு அப்போ நாங்கள் ஃப்ரைட் ரைஸ் செய்து கொடுக்க போகிறேன். என்ன மாதிரின்னு சொன்னால் இறால் தான் போட போகிறோம். இந்த சிக்கன் போடலாம் இறால் போட்டு செய்ய போகிறோம். இறால் வந்து டெவலாக தான் போட போகிறோம். நிறைய நாள் நான் சமைச்சு அப்போ இன்றைக்கி சொல்லிட்டேன் நான் தான் சமைச்சு தரேன்னு சொல்லி. அப்போ இன்றைக்கி சமைச்சு கொடுத்து கேத்தியை சந்தோஷப்படுத்த போகிறோம். நிறைய நாள் நான் சமைச்சேன் வேறு சமைச்சேன் கதை சொல்லணும். நிறைய நாள் கேத்தி தான் சமைக்கிறப்பா. கேத்தி பெரிய சமையல்காரி. இப்போ நான் தான் இன்றைக்கு சமைக்க போகிறேன். அப்போ சமைச்சு கேத்தியையும் லியோன் எல்லாரையும் வந்து இம்ப்ரெஸ் பண்ண போகிறேன். அப்போ அவே ஷோவாக இருந்து பார்க்க போயிடும். இன்றைக்கி காலுக்கு மேலே கால் போட்டு கொண்டு அவங்க இருக்க போகிறாங்க. இப்போ நான் தான் சமைக்க போகிறேன். வெங்காயமோ இப்போ பிஞ்சு மிளகாய் ஒரு கருவேப்பிலை கூட நாங்கள் எடுத்து தர மாட்டோம்னு சொல்லியாச்சு. அப்போ அதை விட நிறைய காட்ட போகிறோம். இலங்கையில் எப்படி இருக்குது வாழ்க்கை முறை இந்த நிறைய காட்ட போகிறோம். இந்த வீடியோவில் நிறைய பேச போகிறோம். 2 சுண்டு அரிசி போட போகிறோம். வளமையாக வீட்டை நிற்கிற 2 மேக்கும் சேர்த்து தான் போடப்படும். அப்போ வளமையாக 2 சுண்டு போடுவோம். அப்போ இன்றைக்கும் 2 சுண்டு போட போகிறோம். இதை விட வேறு ஒரு பிளானும் இருக்குது. இப்போ ஜெஃப்னாக்கு இழுத்து கொண்டு போட போகுது வேறு ஒரு பிளானோட. அது கேத்தி டியாவை நித்திரியாகிறக்கான்னு சொன்னேன்னு சொல்லப்படுது. ஆனால் உண்மையாக கடைசியாக தான் தெரியும். இப்போ நாங்கள் அந்த 2 சுண்டு அரிசி எடுத்து போட போகிறோம். அவிய போட போகிறோம். சம்பா அரிசி தான் எடுத்துருக்கேன், நார்மல் அரிசி. ரைஸ் குக்கர்லாம் போட போகிறோம். கொஞ்சம் அரிசி பதமாக வடிக்கணும் நினைக்கிறேன். நிறைய நாள் சமைச்சு பழக்கம் பண்ணிட்டுது. டியா சொன்னால் அம்மா அந்த சாப்பாடு சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சான்னு சொல்லி அப்போ அப்பா என்னை சமைச்சு தாரேன்னு சொல்லி வாக்கு கொடுத்தாச்சு. இப்போ நிறைய பிரச்சனைகளை சமாதானப்படுத்த வேண்டியிருக்கு. அப்போ இன்றைக்கு ஒரு மாதிரி சமைச்சு கொடுத்து டியா கேட்டால் மட்டும் தானே செய்வாடும். அப்போ சமாதானப்படுத்தலுக்கான இன்றைக்கு சமைச்சு கொடுக்கலாம் போகுது. தேவையான அளவு தண்ணி விடுவோம். சில பேர் வந்து சமையல் பார்த்துட்டு பிள்ளையா சமைக்கிறாங்கலாம் சொல்லிவிட்டால். ஆனால் ஃபைனலில் வந்து எங்களை சாப்பாடு திறமை இருக்குமே அது. ஓகே, இவ்வளோ தண்ணி விடுவோம். தண்ணி காணாட்டி பிறகு இடையில எல்லாம் விடுவோம். எங்களுக்கு சமையல் நாங்கள் தான் செஃப், நாங்கள் தான் சாப்பிட்றது. ஓகே, சூச்சா போட்டு விடுவோம். உப்பு போடல தம்பி, தெரியும். உப்பு போடுவோம். கேத்தி சொல்லிச்சுது தனக்கு மஞ்சள் போடணும்னு சொல்லி. அப்போ மஞ்சள் போட போகிறோம். கேத்திக்கு மஞ்சள் போடணும். சொட்டு மஞ்சள், இதை விட குறைஞ்ச டேஸ்டாக இருக்குது. அதை போடுங்கவா. நான் சமைக்கும் போது ஐடியா சொல்லி குழப்பக்கூடாது. வந்து நான் சொல்லி தான் சமைச்சேன் சொல்லிக்கிறக்கூடாது. கலக்கு 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 கலங்கெல்லாம் கலங்கு. ஓகே, நாங்கள் ஓகே ரைஸ் வந்து நாங்கள் போட்டாச்சு. இனி வந்து தன்பால் நிற்கும் ஆட்டோமேட்டிக்காக. அப்போ நாங்கள் இனி இறால் டெவல் செய்ய போகிறோம். இறால் நோண்ட வேண்டி இருக்குது, வெங்காயம் முடக்கணும், பெரிய வேலையெல்லாம் கிடக்கு, நிறைய வேலை இருக்குது. ஆனால் நான் சிம்பிளாக செய்ய போகிறோம். முட்டை வேண்டி வந்தாங்க. அப்போ முட்டையெல்லாம் போட்டு செம்மையாக இருக்கும், செய்வோம். வாங்க தொடர்ந்து காட்டுறேன். வாங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுவோம். போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் உப்புத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் இதை பொரித்து வடிக்க போகிறோம். இது வந்து பொரிச்சிட்டு டெவல் போட போகிறோம். அவன் சைட்டிஸாக டெவலை வச்சு ஃப்ரைட் ரைஸ் செய்து சாப்பிட போகிறோம். அவ்வளோதான் தான் மேட்டர். ஃப்ரைட் ரைஸ் ரைஸ் செய்து சாப்பிட போகிறோம். தூளும் கொஞ்சம் போடுவோம். போட்டால் முறமுரண்டு வரும். அப்போ தூளும் கொஞ்சம் போட்டால் நல்லா இருக்கும். இதெல்லாம் கேத்தி சமைக்கிறதில்ல, இப்படி சமைக்க மாட்டேன். நான் இப்போ ஸ்பெஷலாக சமைச்சு இன்றைக்கு நல்ல பேர் வேண்டி கைக்கு ஒரு மோதிரம் மண்டை வேண்டி போடாமன்ற பிளானில் தான் இது செய்யப்படுது. பார்ப்போம் எப்படி வருதுன்னு ஃபைனலாக. பர்த்டே காரிக்கு நீங்கள் தான் கிஃப்ட் தராது, பர்த்டே காரி உங்களே தாரே இல்லை. இது பெரிய சும்மா சண்டையெல்லாம் பிடிச்சி அந்த பர்த்டேக்கு முன்னாடி சும்மா சமாளித்து ஒரு கிழமை இழுத்து ஒரு சமையலை செய்து ஓசியில் சாப்பிடாமன்ற பிளான் தான். காலுக்கு மேலே கால் போட்டு கொண்டு எவ்வளோதான் சமைச்சு தந்தாலும் பின்னேரம் கூட்டி கொண்டு போயே ஆகணும். அது வேறு. சரி, நாங்கள் இதை பொறிச்சு வடித்து எடுப்போம். நான் வந்து சமையல் கட்டுக்கு பொறுப்பாக இருக்கீங்களா, போர்ச்சின் ஓயில் எல்லாம் வேண்டி ஒரு இன்டர்நேஷனல் ஓயிலை வேண்டி சமைச்சு கொடுத்தேன். அதுக்கு பிறகு கேத்தி சமையலுக்கு வந்த பிறகு பாருங்க வெந்தா சோடாவில் சமைக்குது. வெந்தா சோடா போதில்லை போய் அங்கே சொரியலை அண்ணியை வேண்டி கொண்டு வந்து
சமைச்சு மிச்சம் பிடிக்குது. நீர் விளைக்கிறேன் நீர் ஃபார்ச்சூன் ஆயில் இல்லை வேற சன்ஃப்ளவர் ஆயில் இல்லை எல்லாம் வேண்டிவே. நான் உங்களுக்கு சமைச்சு தரேன், நல்ல எண்ணெய் வேண்டி தானே சமைச்சேன். நான் இது நீங்கள் அப்படி என்ன காசு தரணும். இந்த எண்ணெய் வேண்டியது காய்ச்சி என்னதான் இருந்தால் வேறுங்க இல்லை எல்லாடிக்கும் நீங்கள் வேண்டி தரணும். எனக்கு வேலைக்கு கொலஸ்ட்ரால் வந்து செத்தா கேத்து தான் வரும். நாங்கள் மிச்சம் பிடிச்சி தான் வீடு கட்ட வேணும் தம்பி. இப்படி மிச்சம் பிடிச்சா தான் வீடு கட்டலாம். ஓகே, இது பொரியட்டும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் பொரிக்கலாம். ஏன்டா நிறைய எண்ணெய் ஊற்றி பொரிக்கிற அளவில் நாங்கள் பெரிய செல்வந்தர் ஃபேமிலியில் பிறக்க இல்லை. அப்போ நாங்கள் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் பொரிப்போம். நீங்கள் இதில் மிச்சம் நீங்கள் பிடிப்பியா, நாங்கள் இதில் மிச்சம் பிடிச்சா கொள்ளையா பெரிய குக் மேலே தான் பட்டுவாங்க, ஆனால் சிலோவாக தான் பட்டுவாங்க. என்ன இருந்தாலும் இப்படிய 6 மணிக்கு 7 காலுக்கு உங்களுக்கு சாப்பாடு தருவானுமாட்டா இப்படி சிலைட்டு வச்சு எப்படி சமைச்சு தந்துருக்கிறீங்களா, ஏமாத்தி இருக்கிறீங்களா? இல்லை உங்களுக்கு 7 மணிக்கு சமைச்சு தாரத்துக்கு நாங்கள் சிலைட்டு வச்சு வெட்டி நேர் பார்த்து அடிமட்டம் வச்சு அளந்து வெட்டினா நீங்கள் 9 மணிக்கு தான் சாப்பாடு கொண்டு போவோம். சரி, நிற்கிற நாள்லயாவது சமைச்சு தரலாம் தானே, சனி ஞாயிறுலையா? நிற்கிற நாள்ல எனக்கு ரெஸ்ட், சனியில வேலை, ஞாயிறுல நீங்கள் சர்ச்சுக்கு போவீங்கள். எங்க சமைச்சு தரதுனால உங்களுக்கு விட வேகமாக வெட்டுவாங்க, அது வீடியோவில் வராது, அதான் பிரச்சனை. வேகமாக வெட்டுவியல் கை வராது வந்து எந்த பேர்த்தி என்ன மனுஷன் கை போட்டுதுன்ற வேற எனக்கு என்னத்துக்கு. டெவலுக்கு வந்து நிறைய வெங்காயம் போட்டால் நல்லா இருக்காது, வெங்காய சம்பல் மாதிரி இருக்கும். அப்போ நாங்கள் கொஞ்சம் வெங்காயம் தான் போட போகிறோம். என்ன மாதிரி வெங்காயம் இருக்குது அதையும் பட்டி போடுவோம். அது இல்லை வெங்காயம் மிச்சம் பிடிப்பு, அதுக்கு டெவலுக்கு குறையப்பட்ட நல்லா இருக்குன்ற பேர். அதெல்லாம் அரசியலாக சொல்லக்கூடாது வழியில். எங்கட சமையல் வித்துவான் உப்பு போட்டு பொரிச்சார், அது சட்டியில் விட்டு போட்டு போச்சு. உப்பு போட்டு பொரிச்சாதான் கொஞ்சம் உப்பு பிடிக்கும். அதில் அது சட்டிலையும் பிடிக்கும் உப்பு போட்டா. அதுக்கு தான் சொல்றது சமையல் தெரிஞ்சாக்கிட்ட சமையல் வளவணும். என்ன இருந்தாலும் இந்த சமையல் குரு நான் அப்படியான நீர் சொல்லி கொடுத்துருக்கிறீர், அது இல்லை உண்மை. நாங்கள் பிறவி ரத்தமே சமையல்ல இருந்தா வந்தது. எங்கட என்ன உப்பு பார்க்க தெரியாது, புட்டுக்கு உப்பு பார்க்கறதுக்கு நான் வேணும், லியோன் வேணும், டியா வேணும், தன்னை வேலை வச்சு பார்க்க தெரியாது, சோறு அவிஞ்சிட்டு ஒன்று பார்க்க தெரியாது. சோறு அவிஞ்சிட்டு ஒன்று பார்க்க தெரியாண்டு யார் சொன்னா? லீக்ஸ் பட்டேக்கில் சைனீஸ் காரர் மாதிரி இப்படி இல்லாமல் குறுக்க வெட்டி தான் பட்டுவோம். சைனீஸ் சமையல் பார்த்துக்கிறீங்களா? உங்களுக்கு நாடாங்களா? அதெல்லாம் சரி. லீக்ஸ் கழுவினீங்களா? கழுவி அசிஸ்டன்ட் ஆள் பக்கத்தில் இருக்கிறா டியா உடம்பிதான். டியாவுக்கு நிறைய பொய் சொல்லி கிடாத்தியாச்சு. இப்போ என்னென்னு தான் கடைசி என்ன தள்ளி கொண்டு போகிறாங்களோ தெரியல. பொய் சொல்லி கிடாத்தே இல்லை, அவளுக்கு சொன்னா தான் பிளான் நடக்கும்ன்றபடியா கிடாத்தி கிடாது. ஏன்னா இல்லையா? நாங்கள் பின்னேரம் எங்கே போகிறோம்? பின்னேரம் எங்கே போகிறோம்? என்ன சாப்பிட போகிறோம்? என்ன சாப்பிட போகிறோம்? பீட்சா. கேத்தி என்னென்ன சாப்பிடணுமோ நைஸாக டியாட்ட சொல்லிவிட்டு அப்பா கேட்க பண்ணி அதை என்னத்தை கொடுத்து டியா சொன்னா தானே நடக்குது. அப்போ என்ன செய்யறது? அப்படி தான் செய்ய வேண்டியதாக்கு. இல்லாடி டிரெக்டாக நாங்கள் கேட்டால் நடக்குது இல்லையே. எல்லா குட்டிக்கு செய்யலாம். அப்போ அது சின்ன அதுவும் செல்ல கொடுக்கலாம். அவன் கேட்குறேன் இல்லையே. சமையல் பண்ணி வச்சுட்டு பீட்சா ஹோட்டலுக்கு போக போகிறான். அவளோட சாப்பாடு இங்கே எலி பூனி எல்லாம் சாப்பிட விட்டு போவோம். என்னடி டெவல் செய்கிற ஆளை பாருங்க. வாய் என்ன ஆடுது தம்பி? மிக்சரா? 1/4 கிலோ ஆள் வந்து மதுட வாழ்க்கை இருக்கு. மிச்சம் தான் இப்போ டெவல் செய்ய விட போதும். இந்த சட்டி ஃபுல்லாக கிடந்தது காணாம. இல்லை இந்த ஓட்டைக்கு நடுவில் கிடக்குற இந்த அளவும் காண இல்லை. அதெல்லாம் எங்கே கிடக்குன்னு பார்க்க போறீங்களோ மக்களே? இங்கே கிடக்கு சமையல் உப்பு புளி பார்க்க வேணும். ஆமா ஆமா, உப்பு புளி பார்க்குறேன்னு பாதி சாப்பாடு காலி பண்ணி போட்டு. என்னென்னு சொன்னால் நாங்கள் ரைஸ் எல்லாம் போட்டு இப்போ ரைஸ் ஃபுல்லாக எல்லாம் வந்து அவிஞ்சு நல்லா வந்துட்டு இப்போ இதாக்கி நாங்கள் வேறு ஆற போடுவோம். அப்போ தான் கொஞ்சம் தேடி வரும். அப்படியா சமையல்கார சொன்ன மாதிரி தேடி வரும். அது கொஞ்சம் சோறுகள் பிரிஞ்சு நல்லா இருக்கும். அப்போ நாங்கள் வேறு ஒரு இதுக்கு மாற்ற போகிறோம். ஆவியெல்லாம் நல்லா பறக்குது. சமையல்காரோட பேர் தான் தேறி வரும். தேறி அதான் சொல்றது. அப்படி சமையல்காரோட பழம் என்ன இருந்தாலும் சமையல் கற்றுக்கண்ட குருவுக்கு இப்படியே சொல்லிக்கொண்டு தெரியும். கேரட் வந்து உறைஞ்ச போகிறோம்.
கேத்தி எந்த பக்கம் கேரட் உரைஞ்சனு சொல்லுவாங்க, எந்த பக்கம் பிடிச்சி உரைஞ்சனு சொல்லுவாங்க, பெரிய சமையல்காரி தானே. சொல்லு சொல்லு சொல்லு. எந்த பக்கம் பிடிச்சி உரைஞ்சனா கேரட் சொல்லுங்க. இல்ல எந்த பக்கம் பிடிச்சி உரைஞ்சனா நல்லா பெருசுல பிடிச்சி சின்னல உரைஞ்சோம். பெருசுல பிடிச்சி இப்படி சின்னல உரைஞ்சோம். அப்படி உரைஞ்சறது இல்ல. இப்படி தான் உரைஞ்சோம். இந்த இப்படி உரைஞ்சோம். இப்படி நான் சொன்னானே கடைசில சின்ன பக்கத்துல பிடிச்சி உரைஞ்ச கூடிய மாதிரி இருக்கு. நான் அப்படி குரு நான் தான். எப்படி உரைஞ்சனாலும் கரெக்டா தான் வரும். உங்களுக்கு சமைக்க தெரியாது. இல்ல. நான் செஃப்க்கு பெருசா உரைஞ்சனா பல கீழே உரைஞ்ச வேற அதுவளா மிச்சம் பெறும். சின்னனா உரைஞ்சனா இவ்வளவும் கொஞ்சம் தான் மிச்சம் பெறும். வேஸ்ட் ஆகாது. இதை நீங்க சாப்பிடலாம் கடைசியா. இப்படி உரைஞ்சனா நிறைய சாப்பிடுவோம். நான் செஃப்க்கு படிச்சிட்டு வரையில. நான் இப்ப கல்யாணம் கட்டின அப்புறம் தான் படிச்சேன். நானும் செஃப்க்கு படிக்கல. உங்களை கல்யாணம் கட்டின அப்புறம் நானே செஃப் ஆனேன். சொல்லும் பாப்போம் உங்களோட சாப்பாடை சாப்பிடலாம். விளாங்கல நாளையிலேருந்து சமையல் காட்டு சரியோ மச்சான் பிடி எழுப்பி தானே சமைச்சு சாப்பிட்டு போவேன். அப்படி சிலை வந்திருக்கேன்னு பார்த்தீங்களா? நான் சொல்றது சமைக்க தெரிஞ்சவர் தான் உங்களுக்கு. நான் பாக்கு கல்யாணம் கட்டி இந்த கேரட் உறைஞ்சிர காட்டுல நம் டியா உறைஞ்சிராலும் இப்படிதான் பெருமை. ஆனா கேரட் எப்படி பிடிச்சி உறைஞ்சிரதெல்லாம் இருக்குது. அப்படியெல்லாம் நாங்க கையங்களவு மாலை பிடிச்சிருக்கிறோம். கருவேப்பிலை பிடுங்குறதுக்கு போனான் சரியா. கருவேப்பிலை பிடுங்க போனார்ல 1/2 கிலோ இறால் வந்து 1/4 கிலோவா வந்துட்டு பாருங்க. கொஞ்சம் மக்களே நடந்த சம்பவத்தை பாருங்க. 2 பேரை பிடிச்சிக்கிறாங்க. நீங்க சாப்பிடுறீங்களா? நாங்க சாப்பிட்டா என்ன சாப்பிடு இன்னைக்கு சாப்பிடுகிற செஃப்பே சாப்பிடுற நம்ம உங்களுக்கு வெங்காயத்தை எடுத்தோன்னு நாங்கள் இறாலை போடுவோம். டேடியா இந்த முட்டையை அவிக்கும் போது உப்பு போடுறதேன் செஃப் 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 மாதிரியே. முட்டை அவிக்கும் போது உப்பு கல்லு போடுவதே. ஊர் முட்டையோ பா முட்டையோ உடைக்க சுகத்துக்காண்டி உப்பு போட்டா ஒட்டாம விடணும். இந்த விஷயம் கூட தெரியாம நீங்க எல்லாம் செஃப்னு சொல்லிட்டே இருக்கிறீங்க. இந்த அடுத்த நாள் கல்லி சிக்கி இருக்கிறான். நெத்திரால் உடம்பு வந்தவனா துறாங்கியாச்சு. சரி என்னென்ன டியா சாப்பிட்றத மன்னிக்கலாம். டியா சின்ன பிள்ளை அவள் சாப்பிட்றது மன்னிக்கலாம். ஏன்னா பிள்ளை சாப்பிட்ற மன்னிக்கலாம். என்ன நிறைய சோறு இதுக்குள்ள போடலாம். அது அப்போ நாங்கள் பெஸ்ட் வந்து எல்லாத்தையுமே வதக்கி எடுத்துட்டு ஒரு வெளியெல்லாம் மிக்ஸ் பண்ண போகிறோம். எங்கள்கிட்ட இருக்கிறதுலேயே பெரிய சட்டி இதுதான். அப்போ நாங்கள் இதுக்கெல்லாம் வதக்க போகிறோம். உள்ளி சிறிய குடும்பம் தானே எங்களுக்கு பெரிய சட்டி இதுதான். பெரிய சட்டி இதுதான். இப்போ நாங்கள் எல்லாத்தையுமே போட்டு என்ன செய்ய போகிறோம்? பொரிச்சு எடுப்போம். அதுக்கு பேர் பொரிக்கிறது இல்லை தம்பி, வதக்குறது. மிளகா வெங்காயம் வந்து நாங்கள் சோறுக்கு போடுவோம். பிறகு ரைஸுக்கு போட்டுட்டு மிச்சத்தை வந்து சோறும் ரைஸும் ஒன்று தான். ரைஸுக்கு போட்டுட்டு கன்ஃபியூஸ் ஆகிட்டார். மிச்சத்தை வந்து டெவலில் போடுவோம். சட்டியில் முட்டாம போய் தாண்டணும். கேஸ் முடிஞ்சா அப்படி இருக்கு. செமையா இருக்கு செப்பட சமையல். பாதியிலேயே அப்படியே மூடி கோவிந்தா கோவிந்தா. பச்சை மிளகாய் போடலையே செஃப்? பச்சை மிளகாய் போடணும். அதுக்கு முதல்ல உள்ளி இஞ்சி எல்லாம் போடணும். இஞ்சி வேணியா? இப்போ நாங்கள் வந்து உள்ளியை வந்து உராஞ்சி போட போகிறோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கவலையான செய்தி, இஞ்சி இல்லை எங்கள்கிட்ட. அப்போ நாங்கள் உள்ளி தான் போட போகிறோம். செஃப்னு சொல்கிறது முக்கியம் இல்லை. அப்படி இல்லை காது, இருக்கிறத வச்சு வாழணும். இருக்கிறத வச்சு வாழ்றேன்னா நீங்கள் ஃப்ரைட் ரைஸே செய்யக்கூடாது சரியோ? சோத்தையும் கறியும் வச்சு கொண்டு சும்மா இருக்கலாம் வாக்கு கொடுத்தா அப்படிதான். இனி யோசிக்கணும். வைஃபோட சண்டை அப்படி கேட்க முன்னே யோசிக்கணும். உள்ளி வாசம் பெருது. இப்படி கூட சமையல்ல வாசம் வந்துருக்கு. உள்ளி என்னன்னு தெரியுமா? தெரியும். நாங்கள் பருப்புக்கு உள்ளி மிளகு ஊற்றி தான் போட்டு பருப்பு வைக்கிறேன். நாங்கள் மீன் கறி எல்லாம் உள்ளி மிளகு ஊற்றி தான் வைக்கிறேன். நாங்கள் நான் உள்ளி என்னன்னு தெரியாது. சரி உள்ளி போட்டாச்சு. இஞ்சி போட இல்லை. இஞ்சி கொஞ்சம் போட்டால் நல்லா இருக்கும், வாசமாக இருக்கும். கேரட் போடலாம். இனிமேல் வந்து கேரட் அவ்வளோ வேகணும் பண்ணிங்க. நார்மலாக பச்சையாக இருந்தாலே ஓகே. இந்த ரைஸு கீரை பிடிச்சதா இப்படி இருக்கும். உங்களுக்கு காணாமல் லீக்ஸும் போடுவோம். லீக்ஸ் நிறைய போட்டால் ஒரு பச்சை வாசம் ஒன்று வரும். அப்போ குறைஞ்சளவு போட்டால் ஓகே. என்ன வாய் ஆடுது? 2 மணியாக போச்சு. சமைச்சு தரத்துக்கு இலக்கு தேக்காதைக்கு சமைய பாசி வந்துருச்சு. சமையலை நம்பினா நைட் தான் சாப்பிடலாம் போல. செய்து முடியா தங்க மோதிரம் கொண்டு போகணும். என்னண்டு எந்த கடையில் வேண்ட போறியோ குழந்தைக்கு தருவாங்க, நான் வேண்டி தருவேன். வாசனை இல்லாமல் இந்த மூக்குக்கு வருது. கருவேப்பிலையும் போடலாம். போட்டால் கொஞ்சம் வாசமாக இருக்கும். நிறைய போட தேவை. கொத்தமல்லி புதினா இல்லையா? எல்லாம் போடலாம். இருந்தால் போடுவோம். இல்லையே
பிஞ்சு மிளகாய் கறி மிளகாய் போட்டால் நல்லா கறி மிளகாய் இல்லை அப்போ நாங்கள் பிஞ்சு மிளகாய் இறங்கிட்டோம். பட்ஜெட் ஃப்ரீ இது. சின்னாக்களினுடைய பெருசாக வெட்டி போட்டால் எடுத்துட்டு சாப்பிடலாம். பிறகு நிறைய பேர் சொல்லுவாங்க மகித்தூள் போட்டால் நல்லா இருக்குமென்னு சொல்லி போட்டால் நல்லா தான் இருக்கும். ஆனால் நாங்கள் போட மாட்டோமே, ஏன்னா நாங்கள்கிட்ட இல்லையே. அப்போ நாங்கள் மகித்தூளும் போடலாம், அதே நேரம் இஞ்சியும் போடலாம். ரெண்டுமே எங்கள்கிட்ட வந்து இப்போ இல்லாதபடியாக கறி மிளகாயும் இல்லாதபடியாக போட இல்லை. டெவலுக்கு கறி மிளகாய் போட்டால் நல்லா இருக்கும். வேண்டே இல்லையே செய்துதாரண்டு பேர் தான். கடையிலே ஒன்று முடையில வீட்டில் ஃபைனலாக வந்து நல்லா இருக்கும். ரம்பையிலையும் போடலாம். டெவலுக்கு போட்டிங்கன்னா வாசம் பெறும், நல்லா இருக்கும். இந்த அகடாக்கு பிடுங்கி போடுங்க. ரம்பையில் கொஞ்சம் போடலாம். ஓகே, உலகமே வேந்தா காணும். இதை நாங்கள் அப்படி இறக்கி வைப்போம். வச்சுட்டு இனி வந்து எக் வந்து பொரிக்க போகிறோம். எக்கை பொரிச்சிட்டு அதுக்குள்ள இதை போட்டுட்டு பிறகு சோறும் கொஞ்சத்தை போட்டுக்குள்ள கிண்டிட்டு இப்போ இந்த ஃபுல்லாக கலப்போம். உப்பு வந்து எல்லாத்துக்குமே போடணும். உப்பு இல்லா பண்ண குப்பை இல்லைன்னு சொல்லி எல்லாத்துக்கையும் போடணும். நான் மறந்துடுவேமே, அதானே. சரி, கொஞ்சம் உப்பு போட்டாச்சு. தூளும் கொஞ்சம் போட போகிறோம். என்ன பிரச்சனை, என்ன பிரச்சனை, எங்கள்கிட்ட மிளகாய் வந்து அரைச்சது இல்லை. என்னண்டு பொடி பொடியாக அரைச்சது சில்லி ஃப்ளெக்ஸ் இல்லை. அப்போ சில்லி ஃப்ளெக்ஸ் அரைச்சோம். அதுக்கு ஆக மொத்தத்தில் இது ஃப்ரைட் ரைஸே இல்லை. அது அரைச்சோம். என்னண்டா அதுக்குள்ள வெங்காயம் கொஞ்சம் போட்டு தான் அரைச்சோம். ஏன்னு சொன்னால் அதுக்குள்ள மிக்ஸி வந்து 4 மிளகாய் அரைக்க மாட்டேன். அப்போ நாங்கள் வெங்காயம் எல்லாம் போட்டு அரைச்சோம். அப்போ மிக்சியில் அரைச்சது அதுவும் போட போகிறோம். கொஞ்சம் கறி மிளகாய் தூள் போடுவோம். ஏனண்டா அதை நம்பல அதுக்குள்ள. ஏனண்டா நல்லா விதான எங்களுக்கே தெரியும். ஃபைனலாக நல்லா வரும். ஏனண்டா அது எப்படி இதுக்குள்ள போடுறது தானே. பாருங்க, சில்லி ஃப்ளெக்ஸ் எல்லாம் போட்டு பாருங்கண்டா சும்மா கலர்ஃபுல்லாக இருக்குது. இதெல்லாம் போட போகிறோம். சில்லி ஃப்ளெக்ஸ் போட்டது காட்டையில கடைசியாக ஒன்றா சொல்லப்படுது. அது இல்லை இது இல்லையாண்டு சமையல் செஃப் பண்ணி சொல்றது இதெல்லாம் பார்த்து தான் தம்பி சமைக்க வடிக்கிறது வேணும். சரியா, கொஞ்ச நாள் நான் சமையல் கட்டு வராதபடியா கேத்திட்ட சமையல் கொடுத்ததால வந்தவின உங்களுக்கு நான் பிறகு ஒரு நாளைக்கு நல்லா சமைச்சு காட்டுறேன். ஆனால் ஃபைனலாக நல்லா வரும். என்னதான் சவால் இருந்தாலும் அதை வெற்றி கொள்ளக்கூடிய திறன் வந்து மதுவிட்ட இருக்கு இல்லையா? ஆமாம், வெற்றி கொள்கிறோம். இப்போ முட்டை ஒரு ஆளுக்கு ஒரு 2 முட்டை வடிவிட்டால் நல்லா இருக்கும். நாங்கள் முட்டை பட்ஜெட் குறைவங்களுக்கு முட்டை 4 பேர் தானே சாப்பிட போகிறோம். சின்னாக்கள் 2 பேர் 2 ஒரு முட்டையில் வைக்க பாதி கொடுத்துட்டு நாங்களும் ஒரு முட்டை போய் கணக்கு எடுத்துறாங்க. சரியா, முட்டை வளமையை பொறிச்சாலும் முட்டை தான் வரும். வரக்கிறேன் முட்டைக்கு வந்து தரேன் நான் தெரியாது. இந்த பழத்துக்கு வந்தா பிறகுதான் நீங்கள் சோறெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணணும். நெஞ்சுக்கு வலிக்குது ராசா, நெஞ்சுக்கு வலிக்குது. தெரியாது, கண்ணால பார்த்தா மட்டும் தெரியாது. வருஷத்துல ஒரு நாளைக்கு சமைச்சு தந்துட்டு பாப்பா புறம் இருக்கு. இப்படி பதமா வரணும். அதுக்கு தான் நான் கடைக்கு போக மாட்டேன் கேட்டேன். சரியா, இப்படி பதமா வந்தா பிறகு நீங்க புரிஞ்சு வச்சுக்கிறது எல்லாத்தையும் கொட்டி ஒரு 1000 ரூபாய் காசை கொண்ட கடையில தின்னுட்டு ஃப்ரைட் ரைஸை தின்னுட்டு வர வேண்டி இல்ல. செய்துதாரன் இப்படி ஒரு புருஷன் இந்த காலத்துல உங்களுக்கு சமைச்சு கிடைப்பாங்க. இப்ப எல்லா புருஷன் மேலேயும் சமைக்கிறாங்க. மனுஷன் வேலைக்கு போறது, மனுஷன் வேலைக்கு போறதே எல்லா புருஷன் மேல மாடுபடுக்க நிக்கிறாங்க. முந்தியாங்கலாம் புருஷன் மேல வேலை செய்யக்கூட கொண்டாடி இருந்து எல்லாம் செய்து கொடுக்கணும். இப்ப அப்படி இல்லை. இப்படி பறிச்சு இப்படி வரணும். சரியா, இப்படி பதமா வந்தா அப்புறம் சோத்த போடணும். நிறைய நேரம் போடக்கூடாது, சோத்தா போடணும். சோத்தா காணும். இப்படி சோத்து நான் நிறைய முழு சோறு இதுக்குள்ள போட இல்லை. என்னது காணாது. என்னப்பா கட்டி கட்டியா நம்மளுக்கு சோத்துல அது எல்லாம் கொத்தணும். இதுதான் கொத்துல போட்டு கொத்தணும். உங்களுக்கு கடையில இப்படித்தான் சாரவங்க சும்மா கடையில. ஓகே, இப்போ நாங்கள் ஃபைனலாக எல்லாம் ஓரளவு முடிஞ்சது. இனி டெவல் செய்கிறது தான். இல்லை இந்த சோறு யாருக்கு காணும்? இது வந்து இதுக்கு லெவலில் தான் போடலாம். சரியா, நீங்கள் சும்மா ஒரு சமையல்காரியாக இருந்தவங்க தெரியும், சமைக்க தெரியும். இது தெரியாது. அப்படி என்ன பெரிய சட்டி காடன் வாங்கி சமைச்சிருவோம். பெரிய சட்டி காடன் வளம் காணும், உங்களுக்கு காணும். இப்படி இருக்கிற சோறு எல்லாம் இப்படி இதில் ஒரு ஆள் எண்ணிக்கை கூடி இருக்கல்லோ. சரியா, இது வந்து ஃபைனலாக நாங்கள் பெரிய இதுக்குள்ள போட்டு கிண்டுவோம். இப்போ இதை இப்படி இறக்கி வைப்போம். சரியா, கடையில் வேண்ட சோறு மாதிரி இருக்கா? இல்லை, இருக்காது. ஏன்னா அவங்கள கூடாது, அவங்கள நல்லது. இப்போ அப்படின்னு நீங்களே சொல்லிக்குவீங்க. இப்போ டெவல் செய்ய போகிறோம். இப்போ கொஞ்சம் வேகமாக தான் செய்ய போகிறோம். ஏன்னா நேரம் போட்டுது. அப்போ இனி கொஞ்சம் வேகமாக தான் செய்வோம். ஆனால் ஃபைனல் நல்லா வரும். ஓகே, இப்போ வெங்காயம் இப்படியே சொல்லி மாற்றிட்டாங்க. சரியா, தக்காளி பழமும் வெங்காயமும் போட்டுருக்கிறோம். நாங்கள் பின்னேரம் என்னதுக்காக கடைக்கு போக சொன்னாங்க. இப்போ விளங்கி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு சமைச்சு வச்சுட்டு வெளியில் போய் சாப்பிட போகிறோம். உள்ளி போட போகிறோம். உள்ளி போட்டால் டெவலுக்கு வாசமாக இருக்கும். அதுக்கு முள்ளி போட்டாங்க, இதுக்கு முள்ளியாக போடுவோம். தனியாக டெவல் சென்ற ஆக்களும் இருக்கிறவங்க கலவை.
கஷ்டப்பட்டு மனுஷன் சமைச்சதுன்றதுக்காண்டி ஒரு வேலை சாப்பிட்டுட்டு நாங்கள் போய் கடையில் போய் சாப்பிடுவோம். எங்கிட்ட சாப்பாடு சாப்பிட்றது உலகத்தில் ஆக்கள் இருக்கிறோம், நீங்கள் கடையில் போய் சாப்பிடலாம். யார் இருக்கிறோம் அப்படி? ரெண்டு நேருக்கு தானே மட்டும் அதுக்கு அவங்க தான் சாப்பிட வேணும். அதுகள் வாயில்லா ஜீவனன்றபடியா பாவங்கள் என்ன பாவத்தை செய்யுங்கள் சொல்லுங்க. சோஸ் பேக்கெட் பண்ணீங்களா? வெங்காயம் 2 ஒன்று தான் போடுறோம், சின்னாக்கள் வழியாக போடுறோம். பெருசாக போட்டுக்கிறாங்க, பெருசாக போட்டால் பெருசாக உரைப்பு உள்ளுக்குறாங்க, அது வாசமாக இருக்கும். கறி மிளகாய் போட வேண்டிய இடத்த அதுல தங்கச்சி பிஞ்சு மிளகாய் போடுறோம். இப்படி எப்படியாவது கலராக கூட சாப்பாடு வந்திருக்கா? அப்படி ஒரு கலரில் வந்திருக்கு. நாங்கள் தக்காளி பழம் போடுறோம். நாங்கள் இப்படி வந்திருக்கோம். அப்போ அது எப்படி எங்களுக்கு சமைச்சு தந்துருக்கீங்க. கருவேப்பிலையும் போட்டுருக்குறோம் 2-3 வாசத்துக்காண்டி போடுறது தான். முக்கியமாக தக்காளி பழம் வெங்காயம் தான் வதங்க வேணும். அது போட வேணும், கட்டாயம் போட்டால் தான் நல்லா இருக்கும். மழை வர போகுது. இப்போ பின்னேரம் பிளான் கேன்சல் ஆக போகுது. கடைசி பிக்னி போடுதுன்னு போவோம் நாங்கள். கடைசியா இல்லை, இன்றைக்கு போயே ஆகணும். இந்தியன்னெல்லாம் கேட்கறது கிடைக்கும், அதால இன்றைக்கு முடிச்சிருவோம். பிளான் பண்ணி சண்டை போடுறது, ஒரு இளமையாக சண்டை போகுது, என்னத்துக்கு சண்டை போகுதுன்னு தெரியாது. நானே காரணம் மறந்து இன்றைக்கு பிளான் செய்ய வேண்டியது. இதை விட லீவு வேற போட்டு, வேலைக்கு லீவு வேற போட்டு கொழுவுப்பட்டபடியாக தான் இன்றைக்கு லீவு இல்லைன்னா வேலைக்கு போயிருக்குமா. உப்புத்தூள் போடுவாங்க, கொஞ்சம் கறித்தூளும் கொஞ்சம் போடத்தான் போடணும், உரப்பு இல்லை. நாங்கள் அதில் கொஞ்சம் ஆட் பண்ணபடியா இதில் சொட்டு தூள் போடுவோம் நிறத்துக்காண்டி. இப்போ ஒரு எலி குஞ்சோண்டாடி வாங்கி கொண்டு போதேன், ஒரு ஈக்கா பிடிச்சி இப்போ போடப்பட போதும் அந்த எலி குஞ்சம். எங்களை டெவலப்பாக தான் யாரும் ட்ரை பண்ணிடாதீங்க. டெவல் நாமம் மறந்து டெவல் வீடியோ போட்டிருக்கணும் பாருங்க. நீங்கள் எல்லா சாமானையும் ஒழிச்சு வச்சுட்டு நாங்கள் ஒழிச்சு வைக்கல, இப்போ செய்ய வலிக்கிட்டாங்க வேண்ட வண்டியது. பரப்பரும் அப்படி பொரிஞ்சா எல்லாமே வதங்கினா பிறகு இறாலை போடுவான். இறால்ண்டா இறால், சிக்கன்டா சிக்கன் போடலாம். டெவல் எப்படி இருக்க இல்லையோ எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் சரி, அப்படித்தானே. இதுக்கு சோஸை போடணும், சோஸ் கட்டாயம் போடணும். தக்காளி பழம் போட்ட வழியாக தேவையில்லை, ஆனால் சோஸ் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஃப்ளேவர் தூக்கி கொடுக்கும். இப்போ சோஸ் எடுத்துன்னு வாங்கோ. சோஸ் வந்து தேவையான அளவு இல்லை. பேக்கெட்டுன்னு சொன்னால் இதுக்கு ஒரு 2 பேக்கெட் அப்படி விட்டால் ஓகே. சோஸ் விட்ட வழியாக தேசி புளி ஒன்றும் விட தேவையில்லை. தக்காளி பழம் புளிப்பு தான். நல்ல நிறமாக வந்திருக்குது. இன்னும் கொஞ்சம் வேக விடணும், வேக விட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும். சோஸ் விட்டால் அப்புறம் நிறைய விடவும் கூடாது தான். ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு இளஞ்சூட்டில் விடுவோம். உங்களுக்கு மட்டும்தான் காணும் போல இருக்கும். வெங்காயத்தை ஒரு பக்கம் தட்டி போட்டு இறால் ஒரு பக்கம் தட்டுங்க. நாங்கள் இறால் எடுக்கிறேன், நீங்கள் வெங்காயத்தை சாப்பிடுங்க. இதுக்கு கட்டத்தூள் கொஞ்சம் போட்டால் நல்லா இருக்கும். அந்த உரைப்பும் நல்லா இருக்கும், அதே மாதிரி பார்க்கவும் நல்லா இருக்கும். எங்களுக்கு வந்து கட்டத்தூள் கொஞ்சம் தான் அரைக்கக்கூடிய மாதிரி வந்தது. அதை அரைச்சி அதுக்குள்ளே ஆட் பண்ணிட்டோம். அது கொஞ்சம் தண்ணியும் சேர்த்தபடியாக சம்பல் மாதிரி தான் வந்து அது. அந்த சம்பலை நாங்கள் அந்த மற்ற கரட்டோடையும் லீக்ஸோடையும் ஆட் பண்ணிட்டோம். தமிழ் லைனில் போட்டு கடைசியாக ஃபைனலாக சோத்துக்க வரும். இல்லை போடும்போதே போடுங்க. இதை யாரும் தயவு செய்து முயற்சி செய்ய வேண்டாம். உண்மையிலே நல்லா தான் இருக்கும். ஃபைனலாக கேத்தி தான் சொல்ல போது சாப்பிட்டு நல்லா இருக்கோ இல்லையோன்னு சொல்லி. உண்மை கேத்தி லியாக்கு மேலே சத்தியம் எல்லாம் வேண்டி போட்டு விடுவான் சொல்ல சொல்லி. நான் சாப்பிடவே இல்லை. டெவலப் செய்து முடிஞ்சது. ஃபைனலாக எல்லாமே டன். இனி வந்து நாங்கள் டெக்கரேஷன் பண்ணணும். பார்த்தா சாப்பிடணும்னு தோணணும். அப்போ நான் வந்து எல்லாம் டெக்கரேஷன் பண்ண போகிறோம். இப்போ இல்லை, அது என்ன மாதிரி தெரியுமா, அந்த ஒன்லைனில் ஒரு சட்டையை பார்த்துட்டு ஓட பண்ணுவோமே, எங்களுக்கு ரியலாக வரும்போது இன்னொரு பீஸ் வந்து வருமல்லோ, அதே மாதிரி தான் உங்களோட சாப்பாடு. கட்டாயம் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணணும். ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களை கருத்தை கட்டாயம் சொல்லுவாங்க. இது ஆன்லைன் சட்டை தானே இல்லை டைரக்டாக போய் வாய் பண்ண சட்டை? உங்களுக்கு இதை பார்த்தவங்களுக்கு சாப்பிட்ட ஃபீல் வரணும்.
கேத்தி இந்த சமையலாம் அதுவும் இந்த சமையலாண்டு நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு ஆண்மகனை ஊக்குவிக்கணும். ஃபைனலாக எப்படி எல்லாம் செஞ்சு முடிச்சோன்னு சொல்லி ஃபைனல் வீடியோவும் போடுறேன். ஒரு மாதிரி வந்து ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் செய்து சாப்பிட்டாச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கேத்தியும் நல்லா இருக்குமென்னு நான் சொல்லுவேன் நினைக்கிறேன். கேத்தியை கேட்டு பார்ப்போம். இல்லை சாப்பாடு சாப்பிடக்கூடிய மாதிரி இருந்துச்சு. ஈவினிங்கே தான் அசம்பாவிதம் பண்ணால் நான் அப்டேட் பண்ணேன். ஆனால் அது இப்போ நிலைக்கிறே இல்லையே. இப்போ டியாக்கள் எல்லாரும் வந்து வெளுக்கிட்டு நிற்கணும். டியா எங்கேயும் போகிறோண்டா சரி, போகும்போது நல்லா தான் போவோம். ஆனால் அங்கே போயிட்டு வரும்போது நாங்கள் படுற பாட்டுக்கு சாப்பிட்ட சாப்பாடு கூட சமைக்கல. யாழ்ப்பாணத்துக்கு போவோம் வாங்க இழுத்து கொண்டு போகிறாங்க. 2 ஐடியா இருந்துச்சு. ஒன்று வந்து காளிதாஸ் பிரியாணி போய் சாப்பிடுவோம்ண்டு, அடுத்தது வேறு எங்கேயாவது பீஸா காட்டில் வேறு எங்கேயாவது ஹோட்டல் போவோம்னு சொல்லி காத்தி சொல்லிட்டு எனக்கு பிரியாணி வேண்டாம்னு சொல்லி. அப்போ எங்கே போகிறோன்னு முடிவெடுக்கல, போய் பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.